எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 10. கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த வசனம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றிய சக்தி வாய்ந்த போதனையின் தொடக்கமாக இருக்கிறது. உண்மையான பலம் நம்மிடமிருந்தல்ல, கர்த்தரிடமிருந்தே வருகிறது என்பதை பவுல் விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் பலமாக இருக்க முடியும், இன்னும் அதிகமாக முயற்சி செய்வதன் மூலம் அல்ல, அவருடனான உங்கள் உறவில் ஆழமாக சாய்வதன் மூலம். ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். நீங்கள் பலவீனமாக உணரும்போது அவருடைய வாக்குறுதியை நினைவில் கொள்ளுங்கள். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். தேவனுடைய வல்லமை உங்கள் முழுமையான சமர்ப்பணத்தின் வழியாக ஒளி வீசுகிறது. எனவே நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் சொந்த வலிமையில் அல்ல, உங்களை அழைத்தவர் அளிக்கும் பரிபூரணமான வல்லமையில் நேராக நில்லுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.